தெரிய வேண்டிய ஹதீஸ். உங்களில் ஒருவர் அடுத்தவரை விட நன்கு வாதிடக்கூடியவராக இருப்பார், வழக்காடக்கூடியவராக இருப்பார். நான் அதை முன்வைத்து, நான் கேட்கக்கூடிய வாதங்களையும் சாட்சிகளையும் முன்வைத்து நான் தீர்ப்பு வழங்குவேன். அதற்கு பிறகு சொன்னாங்க, உங்களின் ஒருவர் அடுத்தவரின் பொருளை அநியாயமாக எடுத்துக்கொண்டால், அப்படி நான் தீர்ப்பு வழங்கி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால், நரகத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். நரகத்தினுடைய ஒரு துண்டை நீங்கள் எப்படி கையில் வாங்குறீங்க? அது வெளிப்படையில் பார்த்தால் நிலம், அது ஒரு ஏதேனும் ஒரு அளவுக்கு உண்டான நிலமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுப்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு என்று சொன்னார். மேலான பெரியவர்கள் எப்படியானால் நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். எதுவெல்லாம் ஹராமுக்கும் ஹலாலுக்கும் மத்தியிலே சற்று ஒரு சந்தேகத்துக்குரிய வஸ்துக்களாக இருக்குமோ அதிலே பேணுதல் தான் முன்னால் வர வேண்டும். அதற்கு பிறகுதான்